அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்லா அண்ட் எடினோ பிரைவேட் லிமிடெட். காலேஜ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். தோராயமாக 63 நாள் வச்சுக்கோங்க, 63 டேஸ் தான் உங்களுக்கு இருக்குது. இந்த 63 நாளில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்போ டென்டேட்டிவ் டேட்லேருந்து அதிகபட்சமாக ஒரு மாதம் தரலனா கூட அது திருப்பி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுன்னு எழுதுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதுபோக நீங்கள் என்னென்ன படிக்கணும், ஜிகே படிக்கணும், தமிழ் கம்பல்சரி இருக்குது, அதையும் மறந்துட வேணாம். ஸோ நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே வந்து கிளியராக கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு A to Z சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே டெஸ்ட் சீரியஸ் அவைலபிள். இந்த வட்டம் 369 டெஸ்ட்லாம் எடினோ பிரைவேட் லிமிடெட் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் சீரியஸ் ரொம்ப மாடர்னைஸாக பண்ணுவோம். யாருமே தமிழ்நாட்டில் எங்கள் அளவுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்காது, அந்தளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். 63 டேஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நம்ம எப்படி ஐடியா பண்ணியிருக்கோம்னா, டிஆர்பி கம்ப்யூட்டர் செக்டருக்கு எப்படி 130 கொஸ்டினுக்கு 121 வந்துச்சோ, இந்த வட்டம் 100க்கு மினிமம் 90+ வரணும் அப்படிங்கிறதா எங்களோட எய்மு. ஸோ அதுக்காகவே நாங்கள் டிசைன் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக நாங்கள் பண்ணலாம்னு ஐடியா. ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் எடுத்துக்கோங்க. எப்படி படிக்கணும், எப்படி ஃபோக்கஸ்டாக இருந்தால் நீங்கள் படிக்க முடியும். இப்போ வீடியோ கிளாஸஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட நெட்டு வந்து 150+ இருக்காங்க. டிஎன்செட் லாஸ்ட் டிஎன்செட்டில் வந்து 18+ இருக்காங்க, பாஸ் பண்ணது மட்டுமே. இப்போ இந்த வீடியோ கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் அதுக்கே டைம் பத்தாது. அதாவது வீடியோ பார்த்து திருப்பி நீங்கள் டெஸ்ட், அதனால் டேரெக்டாக என்ன பண்ணணும்னா, ரீட் பண்ணுறீங்க, போட்காஸ்ட் கேட்குறீங்க, எக்ஸாம் போயிடுறீங்க, மைண்ட் மேப் பார்க்குறீங்க, திருப்பி இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா டூ மச் ஆஃப் ஹெவி சிலபஸ், சிஎஸ் சிலபஸ் தான் இருக்கிறதுலே வந்து அதிகமான சிலபஸ். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 21 புக்கு கிட்ட நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 21 ஆத்தரு, அந்த புக்கு, அதுக்குள்ள கண்டென்ட்டு எல்லாம் படித்தா தான் அந்த 100 கொஸ்டின்ஸை வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், எழுத முடியும். இப்போ கொஸ்டின்ஸோட கவுண்ட்டு அதிகமாக இருந்தாலும் பண்ண பரவாயில்ல. ஒரு யூனிட்டுக்கு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது எஃபோர்ட் பாருங்கள், எந்த டாப்பிக்கும் நம்ம இங்கே மிஸ் பண்ணவே முடியாது. அதான் இருக்கிறதுல இங்கே ரொம்ப 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 டஃப்பு. ஸோ அதுவுமே டீட்டெயில்டாக கொடுக்கல. நமக்கு இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம முன்னோக்கி போக முடியுமோ அந்தளவுக்கு போயிடணும். அப்போ மேத்தமெட்டிக்கல் லாஜிக் இருக்குது அப்படின்னா இதுக்கு கான்செப்ட்டு, ஒரு போட்காஸ்ட்டு, அப்புறம் இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்றைக்கு இருந்து, நாளைக்கு இருந்தே எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிட் 1க்கு போங்க. ஃபஸ்ட் அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், இது நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரை முடிங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுலேயே இப்போ இது ஒரு பேப்பரு, இது ஒரு பேப்பரு, இது ஒரு பேப்பரு, அப்புறம் இது ஒரு பேப்பரு. இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்லேயே வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, அது C++ நீங்கள் இங்கே படிச்சாகணும். இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறது இப்போ C++, பைத்தானு, ஜாவா ஸ்கிரிப்ட், இது எல்லாம் கூட எது வரும் நம்மளுக்கு, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு வரும். ஊப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஊப்ஸ் கான்செப்ட் எம்பெடடாக வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ப்ரோக்ராமிங் சி படிக்கணும். நீங்கள் இவ்வளோ படிக்கணும் இந்த யூனிட்டில் மட்டுமே, சிஜியில் மட்டும் இவ்வளோ படிக்கணும். அப்புறம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நீங்கள் ஆரக்கிள் படிக்கணும், எஸ்கியூஎல் படிக்கணும். ஆரக்கிள் தனி பிளாட்ஃபார்மு, எஸ்கியூஎல் தனி பிளாட்ஃபார்மு. ஆரக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆரக்கிள் 10Gங்கிற சாஃப்ட்வேர், எஸ்கியூஎலுக்கு இதுக்கு வந்து MySQL எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கே தனித்தனி சாஃப்ட்வேர். அப்புறம் என்ஹான்ஸ்டு டேட்டா மாடல்ஸில் இப்போ பிக் டேட்டா சிஸ்டம், NoSQL படிக்கணும். NoSQLலாம் வந்து இப்போ ரீசென்டென்ஸில் பயங்கர ஃபேமஸ். NoSQL நீங்கள் படிக்கணும். அது கொரி ஆப்டிமேஷன்ஸ் படிக்கணும். அப்புறம் சிஸ்டம் சாஃப்ட்வேரு அது தனி. அப்புறம் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் தனியாக படிக்கணும். அப்புறம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தனியாக படிக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் தனியாக படிக்கணும். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அப்புறம் நம்மளுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ், அப்புறம் தியரி ஆஃப் TOC, இது இருக்கிறதுலே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் பேப்பர். கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக்கல் பேப்பர் எது அப்படின்னா TOC தான், தியரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதுக்கு வந்து வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா தான் இது புரியும். ஸோ அதனால் இது வீடியோ பார்க்கணும் நீங்கள். அதேமாதிரி டேட்டா கம்யூனிகேஷன் அண்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க், தென் AI, இது ஒரு மேத்தமெட்டிக்கல் பேப்பர். இதுக்கு நீங்கள் வீடியோ பார்க்கணும். அடுத்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இவ்வளோ பேப்பர் இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய சிலபஸை நீங்கள் வந்து இந்த இதை நீங்கள் பிரித்தாவே 63 நாள் பத்தாது. இப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஓடணும். ஸோ ஷெடியூலை வந்து நான் ரொம்ப பயங்கரமாக புப்பப் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி அப்டேட் பண்ணிடுவேன். எப்படி படிக்கணும், 63 டேஸ்க்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 10 to 15 டேஸ்க்கு உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா இது டைம் டிலே பண்ணவே முடியாது இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு 10 டேஸுக்கான நோட்ஸ் கொடுத்துருவேன் உங்களுக்கு, கொஷின் செட்டு கொடுத்துருவேன், போட்காஸ்டர்ஸ் கொடுத்துருவேன். நாளைக்கே உங்களுக்கு நான் வந்துடும், மைண்ட் மேப்பும் கொடுத்துருவேன். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். அதை நம்ம மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க.
மற்ற இன்ஸ்டியூஷன் மாதிரி சும்மா பவர் பாயிண்ட்டை போட்டுட்டு வீடியோ கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணவே முடியாது. ரொட்டீன் ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரொட்டீன் ப்ராக்டிஸ். ஒரு எம்சிக்யூக்கு இங்கே 1.5 மார்க். அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். இப்போ எம்சிக்யூஸ் பேட்டர்ன் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா இப்படி தான் கொடுப்போம். இதே எம்சிக்யூஸ் இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏன்னா எம்சிக்யூஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க நான் சொல்கிறது, அந்த எம்சிக்யூஸுக்கு ஆன்சர் கொடுத்துருப்போம். ஒய் நாட் அதர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். அந்த ஆப்ஷன்லாம் ஏன் வரல, இதுக்குள்ளே நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ இதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து சப்ஜெக்ட்டில் எங்களுக்குள்ளே என்ன ஆகாது அப்படின்னா ஸ்கிப் ஆகாது, கான்செப்ட் ஸ்கிப் ஆகாது, கான்செப்டை உங்கள் மண்டைக்குள்ளே ஈஸியாக ஏற்றிடலாம். அப்போது ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயும் 30 எம்சிக்யூஸு, அதுக்கான ஆன்சர்ஸு, ஒய் நாட் அதர் ஆப்ஷன் நீங்கள் படிக்கும்போது 120 கொஷின், ஒரு டாப்பிக்கு 120 கொஷின் நீங்கள் படித்த மாதிரி ஆயிடும். மினிமம் எம்சிக்யூஸ் எங்களுடைய எப்படினாலும் இந்த இதுக்கு வந்து 20,000 to 30,000 எம்சிக்யூஸ் மட்டும் நாங்கள் தருவோம். அப்போ 60 நாள் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 300 எம்சிக்யூஸ் படிக்கணும். 300 எம்சிக்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் அந்த அளவுக்கு எஃபோர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது சாதாரண எக்ஸாம்பிளில் உங்களுக்கே நல்லா தெரியும். காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நீங்கள் அதுவும் சின்ன வயசுலலாம் போயிட்டீங்க அப்படின்னா விசி வரைக்கும் சான்சஸ், வைஸ் சான்சலர் வரைக்கும் சான்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போஸ்டிங். அதை தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும். ஹையர் கேடரில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப். ஸோ அந்த ஜாப்புக்கு உங்களோட மெனக்கெடல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இங்கே தேவைப்படுது. அதனால் நல்லா உழைங்க. இதுக்கு வந்து எந்த வகையில்னாலும் டிஆர்பிக்கு இந்த காலேஜ் டிஆர்பி கம்ப்ளீட்டாக சிஎஸ்க்கு A to Z சப்போர்ட் பண்ணுவோம். மற்ற எல்லாத்துக்குமே டெஸ்ட் சீரிஸ் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எந்த சப்ஜெக்ட் நீங்கள் என்ன கேடுங்க, டெஸ்ட் சீரிஸ் வில் பி சப்போர்ட்டட். பயங்கரமாக இதே மாதிரி தான் ஒய் நாட் அதர் ஆப்ஷன் கொடுப்போம். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லலாம், நாங்கள் மாற்றிக்குருவோம். நாங்கள் செய்கிறது தான் சரி அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து நாங்கள் இருக்கவே மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னையை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து மெருகேற்றி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கேட்க தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் நம்ம காலேஜ் டிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு அழகிய தருணம். இந்த தருணத்தை இன்றைக்கி இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. உங்கள் கூட 369 டெஸ்ட்லாம் அண்ட் எடியூனர் பிரைவேட் லிமிடெட் டீம் எப்பவுமே கூட இருக்கும். டெய்லி அப்டேட்ஸ் போடுவோம். பெரிய அளவுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கான சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.